சங்கீத பகுதிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதத்திற்கு எல்லாக கடந்து செல்வதற்கு முன்னதாக பாஸ்டர் சொன்ன அந்த ஒரு காரியம், ஊழியத்தினுடைய காரியம் என்னை மிகவும் தொட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் 144 தடை சட்டம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா, பாலமலையில் ஒரு மொட்டைக்குடிசையில் சனிக்கிழமை நைட்டே நான் போய் அங்கே தங்கிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், அங்கே 3 பேர் தான் பெரியவங்க வருவாங்க. அப்புறம் எல்லாருமே குழந்தைங்க தான். வயதான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வருவாங்க. அவங்க போடுறது 10 ரூபா தான் இருக்கும். நான் கசக்குனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். 10 ரூபாயில் வெத்தலை கதை இருக்கலாம், கிழிஞ்சிருக்கலாம், பார்த்தோம்னா முகமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அன்னைக்கு நடத்தி கொண்டு வந்தார். இங்கேருந்து நான் 200 ரூபா 150 ரூபா செலவு பண்ணி குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல ஒரு ஊழியம் மாதிரி ஆரம்பித்தோம். ஆனாலும் கூட அந்த கொரோனாவுடைய நெருக்கத்தினால அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் போய்விட்டது. அதற்காக சொல்லிக் கொள்ளுங்க. அவர் பேசும்போது இன்னும் அநேக காரியங்கள், வயது கம்மி தான், கர்த்தர் நிறைய அனுபவங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எங்கெங்கே போனோம், இப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சோம் அப்படிங்கிற ஞாபகங்கள்லாம் சங்கீத தியானத்திலேருந்து என்னுடைய மனசு பூரா அந்தாட்ட போயிடுச்சு. அதனால் ஆண்டவருக்கு என்னுடைய பழைய நினைவுகளை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வாசிக்க இருக்கக்கூடிய சங்கீதம், தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் தாவீது இங்கு சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஏன் தாவீதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான நம்பிக்கை? அப்படி கர்த்தர் எப்படியாக தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்களை செய்தார் என்றால், முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவா என்பதற்கு ஒரு வகை இல்லை, ஒரு தொகை இல்லை. இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆரம்ப காலத்தில் சவுல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் சொந்த குமாரனாகி அப்சலோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழியில் போகும்போது சீமையை தூசிக்கிறார், பேலியாளின் மனுஷனை அப்படின்னு சொல்லி தூசிக்கிறார். அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஜனங்களும் பகைச்சு கொள்றாங்க. ஆனாலும் கூட எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட தாவீது சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்குது. ஆகையினால இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, கர்த்தரையே நம்பியிருந்த தாவீது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதத்தினுடைய ஒட்டுமொத்த புஸ்தகத்திலையும் தாவீது எழுதின சங்கீதங்களுக்கு இந்த ஒரு தலைப்பு போதுமானது. கர்த்தரையே நம்பியிருந்த தாவீது. எல்லா நிலைகளிலும், தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா கர்த்தரையே அவர் நம்பியிருந்தார். எந்த ஒரு மனுஷனையும் நம்பவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா வழியில் ஓடி போகும்பொழுது அழுதுகிட்டே புலம்பிகிட்டே போவார். சிங்கத்தோட கெபியில் இருக்கும்போது அழுதுக்கும் புலம்பிட்டு ஜபிச்சுக்கிட்டு இருப்பார். தன்னுடைய நிலைகளை எல்லாம் கர்த்தர் இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் தான் தாவீதினுடைய வாழ்க்கையில். தாவீது பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு ஏறெடுத்த ஜபங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லி. அப்போ தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்க, கடவுள் இவனை காப்பாற்றல, கர்த்தர் இவனை கைவிட்டாரு, அதனால தான் ஊரை விட்டு ஓடி போறான்னு சொல்லி. நம்மளுடைய பார்வையில், தாவீதினுடைய பார்வையில் அது மனசங்கடங்களாக இருந்தாலும், நம்மளுடைய பார்வையில் அது ஒரு தலை குனிந்து அவமானப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு மனுஷன். அப்போ நம்மளுடைய எல்லா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு தலை குனிவு, ஒரு அவமானம். சிலருக்கு பண விஷயத்தினால தலைக்குனிவு அவமானங்கள் வரலாம், கடன் வாங்கி சரியான முறையில் கட்ட முடியாதனால. சிலருக்கு தன்னுடைய குணங்களினால அவமானங்கள், தலைக்குனிவுகள் வரலாம். தன்னுடைய கிரியைகளினாலும், நடக்கையினாலும், நடவடிக்கையினாலும், செயல்பாடுகளினால தலைக்குனிவு, அவமானங்கள் வரலாம். ஆனாலும் கூட இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவரை நோக்கி சத்தமிட்டேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தைகளை கேட்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு தன்னுடைய சொந்த குமாரனாலேயே நெருக்கம் வருகிறது. இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் தன்னுடைய சொந்த ஜனங்களினாலே நெருக்கம் வருகிறது. இதுதான் உண்மையான ஒரு காரியம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டார் தான். எவன் என்னை காட்டிலும் தகப்பனையோ, தாயையோ, மனைவியோ, உறவுகளையோ, ஸ்நேகிதனையோ நேசிக்கிறானோ அவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அப்போ நம்ம எதை நேசிக்கிறோம் அது அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் கடந்து வரணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் தலைக்குனிவு ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஒரு அவமானம் ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு சாட்சி பகுதியில் சொல்லலான்னு இருந்தேன். அதற்கான நேரங்கள் இல்லாததுனால சங்கீதத்திலிருந்து சொல்லி கடந்து போகிறேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,45,000 ரூபா கடனை அடைத்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டியை எடுக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்போது எனக்கு அந்த கடன் இருக்கும் வரையிலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிற ஆண்டவரே,
இந்த கடன் கட்டி முடிக்கும் வரையிலும் என் கடனாளிகளுடைய கண்களுக்கு நான் தட்டுப்படக்கூடாது. ஏன்னா ரோட்டில் வச்சு என்னை அவமானப்படுத்துவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என்னை பார்த்து திட்டுவாங்க. எனக்கு கிறிஸ்டியன் மாதிரி என்ன மறுபடியும் இப்படியே தான் இருக்கிறானா, மறுபடியும் பழையபடி தான் இருக்கிறானா, சண்டை சச்சரவு ரவுடித்தனம் தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என் நிமித்தம், என்னுடைய தவறு நிமித்தம், நான் தான் கடன் வாங்கினேன், நான் தான் தப்பு பண்ணேன், என்னுடைய தவறு நிமித்தம் உங்களுடைய நாமம் தூசிப்படக்கூடாதுன்றவர் ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறாங்க. அன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை அடைக்கும் வரையிலும் என்னுடைய கடன்காரர்களுடைய கண்களுக்கு இதே லோக்கலையே சுற்றிட்டு இருக்கிற அவர்களுடைய கண்களுக்கு விலைக்கு மூடி மறைத்து என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய தன்மானத்தை காத்து கொடுத்தார் கர்த்தர். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஏன்னா கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்போ தாவீது அவரையே நம்பிக்கையாக கொண்டிருந்தார். அதனால தான் சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுது. அப்போ தாவீதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, போன மாதம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் ஒன்று வச்சோம். எங்கள் அப்பா தீர்மானமாக இருந்தார், ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த விசேஷம் வச்சு ஆகணும்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரியாமல் போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தார். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு நான் ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஜோசிக்காரங்க வேண்டாம், எங்கள் அப்பா எடுத்து முடிவு வேண்டாம், நீங்கள் எனக்கு தேதியை கொடுங்கன்னு சொல்லார். கரெக்டாக ரம்ஜான் அன்னைக்கு 11ஆம் தேதி நீ முடிவு பண்ணிக்கலாம், நீ வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜனங்கள், நம்ம சொந்தக்காரங்க வேணும்னு பண்ண போகிறதில்லை. ஆனாலும் கூட பிசாசா அவங்களை தூண்டி விட்டு இந்த கிழமையில், இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய, அப்போ உன்னுடைய பரம்பரையில், உன்னுடைய வம்சத்தில் ஒருத்தருக்கு அவனுடைய விசுவாசத்தை எனக்கு எடுப்பதற்கு ஏதுவாக எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளே இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுடைய அப்பா தானே, நம்மளுடைய தாய் மாமா தானே, நம்மளுடைய அண்ணன் தானேன்னு சொல்லி. ஆனால் அங்கே நமக்கு ஒரு பேனா பாயிண்டில் ஒரு புள்ளி வச்சிருப்பான். நம்ம அந்த புள்ளி வைக்கிற கடன் கொடுத்துட்டாலே மற்ற ஃபார்மெல்லாம் அவன் ஃபுல்லாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் பிசாசனுடைய ஒரு மேன்மையான ஒரு ரகசியமான ஒரு தந்திரம். அதனால தான் சொல்லி அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதவை அல்லவே அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இது எல்லாம் தெரிஞ்ச தாவீது தான். தாவீது நினைச்சிருந்தாருன்னு பார்த்துக்கங்களேன், சீமையை தூசிக்கு போகும்போது தாவீது கூட இருந்த ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுத்த வீரர்கள், பலசாலிகள், நல்ல ஜிம்முக்கு போய் பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. அவர் பார்த்து ஒரு பேர் சொல்லியிருந்தாங்கன்னா இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, ஒரு செகண்டில் சீமையை தூக்கியிருப்பாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் தாவீதையே நம்பியிருந்தார். அவனை தூக்கிப்பதை கர்த்தருக்கு சுத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எப்போ நம்மளை தாழ்மை என்பது பார்த்தீங்கன்னா தெய்வீக குணம்னு சொல்லி உலக மனிதனே சொல்கிறார். தாழ்மை கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுது நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது நம்முடைய சத்துருக்களிடத்திலிருந்து எல்லாம் அவர் நம்மை விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதைத்தான் வேதவசனம் சொல்கிறது, உன்னுடைய வழிகள் உனக்கு பிரியமாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்களுடைய சத்துருக்களும் உன்னோட சமாதானம் போய்படி செய்வார்கள் என்று சொல்லி. அப்போ நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள வழிகளாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரணும். ஆண்டவரே நான் இன்னைக்கு போய் பேசலை, நாளைக்கு போய் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே நான் இன்னைக்கு எந்த ஒரு தவறு செய்யலை, நாளைக்கு தவறு செய்யாத ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் என்கிட்ட ஒரு டைம் எச்சரிக்கை சொன்னார், அப்பப்போ நீங்கள் தனிமையாக போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி. நானும் இங்கே தனிமையாக போகிறேன். நான் எல்லா நிலையிலும் எல்லாரும் கூட சகஜமாக தான் பேசி பழகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஆண்டவர் இருக்கிறார், உன்னோட சிந்தனையில் நீ விட்டு தனியாக போயிடுறான், உன்னோட உடம்பளவில் நீ பைபிள் கையில் வச்சுட்டு தான் இருக்கிற, உன்னோட சிந்தனையெல்லாம் பைபிள் இல்லை வேற எங்கேயோ போய் சொன்னாக்குள்ளே இருக்குது. அப்போ கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அது எவன் ஒருவன் உணர்கிறானோ, உணர்ந்து தன்னைத்தானே திருத்திக் கொள்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால தான் கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க முடியும், நம்மளுடைய சத்துருக்களையும் எளிதாக ஜெயிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகினால்தான் தாவீதினுடைய தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செயல் கொடுத்தார். அவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எல்லாருமே கடலையும் காற்றையும் அதட்டின தேவன் நம்மளுடைய சத்துருக்களையும் அதட்டுவார். இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லலாம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லையே என்று சொல்லி நம்மளை பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணலாம், எத்தனையோ காரியங்கள் கடந்து வரலாம். ஆனால் முடிவு நம்மளுக்கு சம்பூர்ணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையினால தாவீதை போல நம்மளும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நல்ல விசுவாசத்தோடு கர்த்தருக்குரிய வாழ்க்கை வாழ்வோமாக என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசிடும் அளித்த பாஸ்டருக்கும் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை